பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியிருப்பதாக அண்மை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விமானம் தரையில் விழுந்ததை அடுத்து வானுயர கரும் புகையானது எழக்கூடிய அந்த காட்சிகளும் பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகள் வெளியாக இருக்கின்றன. விமான நிலையம் அருகிலேயே இந்த விமான விபத்தானது நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இந்த விமான விபத்தானது எத்தனை மணிக்கு நிகழ்ந்தது? அந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்தார்கள்? அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? குஜராத்தினுடைய அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையமாக திகழ்கிறது. அந்த விமான நிலையத்திற்கு அருகிலேயே விமானம் ஒன்று தற்பொழுது விபத்தில் சிக்கி இருக்கிறது. இருப்பினும் அது என்ன மாதிரியான விமானம், அதில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் அல்லது கேட்டட் பிளைட் என்று சொல்லக்கூடிய தனிநபர்கள் மட்டும் பயணிக்கக்கூடிய வகையில் இருந்ததா என்ற எந்த தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. பயணிகள் விமானமா என்ற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. அந்த விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு கரும்புகை எழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் மட்டும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த விமான விபத்து நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. அதாவது விமான நிலையத்திற்கு அருகே விமான விபத்து ஏற்பட்டு இருக்கிறது என்ற ஒரு தகவல் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தை பொறுத்தவரை அது சர்வதேச விமான நிலையமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில், அதாவது சென்னை, மும்பை, டெல்லி போன்ற விமான நிலையங்களை ஒப்பிடும் அளவிற்கு அது மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்காது. ஒரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்பட்ட விமான நிலையங்கள் போன்ற ஒரு வகையில் அந்த குஜராத் விமான நிலையம் என்பது இருக்கும். அந்த வகையில் இந்த விமான விபத்து தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஒருவேளை விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்டதா அல்லது புறப்பட்ட பின்னர் விபத்து ஏற்பட்டதா, அது என்ன மாதிரியான விமானம் என்ற எந்த தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இது தொடர்பான அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதியழகன், இந்த விமான விபத்து தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எப்போது வெளியாகும்? அதிகாரிகள் யாராவது அங்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார்களா? தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அதாவது அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த விபத்து ஏற்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கரும்புகையானது எழுந்திருக்கிறது. இந்த விபத்தினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கோரமான விபத்தாகவே இருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு இந்த கரும்புகையானது வெண்ணெய் முட்டக்கூடிய அளவுக்கு எழுந்திருக்கிறது. அடுத்ததாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த விமானம் பயணிகள் விமானம் என்றும் அதுவும் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு விமானம் என்று கூறப்படுகிறது. இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக தான் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன என்பது தற்பொழுது வரை வெளியாகவில்லை. மீட்பு படையினர் அந்த இடத்திற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த விபத்தினுடைய தன்மையை, இந்த புகை காட்சிகளை பார்க்கும் பொழுது கரும்புகள் விண்ணை விட்டக்கூடிய அளவிற்கு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது மிகவும் ஒரு கோரமான விபத்தாகவே தெரிகிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் தற்பொழுது வரை வந்து கொண்டிருக்கின்றன. முதல் தகவலின் அடிப்படையில் இந்த விமானம் என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் என்று கூறப்படுகிறது. பயணிகள் விமானம் என்றாலும் கூட அதில் பல்வேறு ரகங்கள் இருக்கின்றன. அதாவது போயிங், ஏர்பஸ் போன்ற
பெரிய அளவிலான விமானங்களா அல்லது சிறு நகரங்களுக்கு இயக்கக்கூடிய சிறிய அளவிலான, அதாவது 80 பேர் பயணிகள் மட்டும் நிறைய பயணிக்கக்கூடிய விமானங்களா அல்லது 100, 200 என்ற எண்ணிக்கையில் போயிங் ஏர்பஸ் போன்ற விமானங்களா இருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் சற்று நேரத்தில் விடை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எந்த தகவலும் தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பொறுத்தவரை குஜராத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு விமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் கரும்புகை விண்ணை விட்டக்கூடிய அளவில் எழுந்திருக்கிறது. விபத்தினுடைய தன்மை, அந்த கரும்புகை இதை வைத்து பார்க்கும் பொழுது விபத்து என்பது மிகவும் ஒரு கோரமான விபத்தாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அது என்ன மாதிரியான விமானம், பயணிகள் விமானமா அல்லது எத்தனை பேர் பயணித்தார்கள், பயணிகள் விமானம் என்றால் அதனுடைய அளவு என்னவாக இருக்கிறது, அதாவது சிறிய அளவிலான விமானமா அல்லது பெரிய அளவிலான விமானமா என்ற ஒரு தகவலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தற்பொழுது அடுத்தடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்பது ஏர் இந்தியா விமானம் என்பதை மட்டும் உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் தற்பொழுது நமக்கு தகவல்கள் கிடைத்து வருகின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் என்ற ஒரு தகவல் மட்டும் கிடைத்திருக்கிறது. மேலும் மற்றும் ஒரு அனுமதியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த விமானம் என்பது புறப்படும் பொழுது புறப்பட்டவுடன் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ரன்வேயிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மேலும் அந்த விமானத்தில் 135 பயணிகள் இருந்ததாக ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்வது, இந்த தகவல் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தான். அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்ப தகுந்த தகவல்களின் அடிப்படையில் விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான விமானம். இது சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பொழுது புறப்பட்ட பின்னர் இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான அந்த விமானத்தில் 135 பயணிகள் இருந்ததாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விமான விபத்து ஏற்பட்டு நிற்கக்கூடிய அளவிற்கு கரும்புகை எழுந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு கோரமான விபத்தாகவே ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது என்ன மாதிரியான ஒரு விபத்து, எதனால் ஏற்பட்டது என்பதெல்லாம் அடுத்தடுத்து தெரியக்கூடிய ஒரு வரக்கூடிய தகவல் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே இது போன்ற விமானங்கள் புறப்படும் பொழுது அல்லது தரையிறங்கும் பொழுது விபத்து ஏற்படுகிறது என்றால் அது பெரிய அளவில் ஒரு விமானத்தில் கோளாறு அது போன்ற பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மலை பிரதேசங்களை ஒட்டி இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், அதாவது அது வந்து டேபிள் டாப் 2 என்று சொல்வார்கள், அதாவது மலைப்பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களில் விமானங்கள் புறப்படும் பொழுதோ அல்லது தரையிறங்கும் பொழுதோ அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அது போன்று இந்தியாவில் கூட சமீபத்தில் எந்தவித விமான விபத்தில் ஏற்பட்டதாக நாம் தெரியவில்லை. ஆனால் இந்த விமான விபத்து என்பது என்னென்றால் குஜராத் விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் அருகில் அது எந்த விதமான மலை பாங்கோ அது போன்ற எந்த இடமும் கிடையாது. அது சமதள பகுதியில் தான் குஜராத் விமான நிலையம் அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுவும் விமானம் புறப்படும் பொழுது டேக் ஆஃப் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த விமானத்தில் 135 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் தற்பொழுது வரை வெளிவரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான தகவல் எதுவும் வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அந்த பகுதி, அதாவது இந்த விமான விபத்து நிகழ்ந்த அந்த பகுதி என்பது முற்றிலுமாக தற்பொழுது சீல் வைக்கப்பட்டு பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. முற்றிலுமாக அந்த சாலையானது மூடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலானது எதுவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் விபத்துக்கான காரணம் என்ன என்ற எந்த தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. ஆனால் அந்த வெளியான இந்த விபத்துக்குள்ளான விமானம் என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் என்றும் 130 முதல் 135 பயணிகள் வரை அதில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுடைய நிலைமை என்ன, அதாவது நல்வாய்ப்பாக அனைவருக்கும் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது, அனைவரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நல்வாய்ப்பாக அனைவருக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கக் கூடாது என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட
அது என்ன மாதிரியான விபத்து எதனால் ஏற்பட்டு இருக்கிறது, விமானத்தில் இருந்த பயணிகளினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை இது தற்பொழுது வரை வெறும் அந்த விமான விபத்து என்ற ஒரு தகவல் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பயணிகள் விமானம் ஏர் இந்தியாவிற்கு சொந்தமானது. 130 முதல் 135 பயணிகள் வரை இந்த விமானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது.